ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நியூ திங் கிரியேட்டர் சேனல். இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம் இந்த சேனலில். அந்த வீடியோலாம் இதை பார்க்க வந்தீங்கன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர் பெல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டோர் பெல் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்களுக்காக இந்த விளக்கத்தையும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம டோரை சாத்திட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது வேலையாக இருப்போம். இப்போ வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சிங்களேன், நம்ம அந்த குழந்தைய விட்டுட்டு நம்ம டோர் சாத்தி நம்ம ஏதாவது வேலையில் இருப்போம். அது மட்டும் நம்ம குழந்தைய கவனிக்காமல் விட்டுரும், அது டோரை திறந்துட்டு வெளியே போயிடும். அப்படி போகிறப்ப அந்த டோரை ஓப்பன் பண்ணிச்சுன்னா நமக்கு அலாரம் அடிக்கும் ஒரு சேஃப்டிக்காக. இப்போ வெளியிலேருந்து யாராவது வராங்க நம்ம வீட்டுக்குன்னா அவங்க பெல் அடிக்கலாம் கூட நம்ம டோர் ஓப்பன் பண்ணக்கூட நமக்கு தானாகவே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த டோர் பெல்ன்றது. இப்போ அதை எப்படி நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே மேக் பண்ணுறது, அதுவும் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் எப்படி மேக் பண்ணுறதுனா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் வீடியோங்க நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவளை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இதே ஷேப்புக்கு அழகாக வெட்டி எடுத்துக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 12 வோல்ட் பஸ்ஸர், இது அதில் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து 9 வோல்ட் பேட்டரி ஒன்று, அதனுடைய அடாப்டர் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக அதனுடைய அடாப்டர் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், டிசி ஆன் ஆஃப் சுவிட்ச், இது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சர்க்கியூட் தான். அப்புறம் இந்த கார்ட்போர்டில் வந்து இது மாதிரி நடுவில் ஒரு கோடு போட்டு இது மாதிரி மேலே ஒரு ஹோலு, அதுக்கு நடுவில் அடுத்ததாக ஒரு ஹோல் வர்ற மாதிரி இது மாதிரி ஒரு சின்னதாக ஹோல் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அந்த ஒயர் 9 வோல்ட் பேட்டரியினுடைய அடாப்டர் இல்லைங்களா, அது போகிறதுக்காக மூணாவதாக ஒரு ஹோல்ஸு இது மாதிரி ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். இப்போ அது வழியாக இந்த அடாப்டருடைய ஒயரை கொடுத்துட்டு அதை வந்து க்ளூ வச்சு இது மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒயரை மறுபடியும் கீழ் பக்கமாக வாங்கி மேல் பக்கம் வாங்கிறதுக்காக அதுக்கு கீழே ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோலில் இந்த ஒயரை இது மாதிரி மேலே எடுத்துக்கலாம். 2 ஒயருமே மேலே எடுத்துக்கலாம். அதில் ரெட்டு பிளாக் 2 ஒயர் இருக்கும். அப்புறம் அந்த பஸ்ஸரை கீழே ஃபிட் பண்ணுறதுக்காக இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒயர் வந்து கீழ்ப்பக்கமாக போகிற மாதிரி ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அது உள்ள இந்த 2 ஒயரையும் அதுக்குள்ளே விட்டுடலாம். இப்போ அந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக வாங்கிட்டு இது மாதிரி க்ளூ வச்சு அந்த பஸ்ஸரை கீழே இது மாதிரி ஒட்டிடலாம். பஸ்ஸனுடைய மைனஸ் ஒயர் வந்து மேலே வரணும். அந்த ஒயருக்காக ஒரு ஹோல்ட் பண்ணி அந்த ஒயரை மேலே எடுக்கிறது இது மாதிரி தள்ளி மேலே எடுத்துக்கலாம். இப்போ பஸ்ஸர்லேருந்து வர்ற ஒயரை நீல ஒயரை மட்டும் மேலே எடுத்துக்கணும். 2 ஒயர் கீழே இருக்குது. அந்த ஒயரை ஃபிட் பண்ணுறதுக்காக இது மாதிரி 2 போல்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த ஒயரை மேலே முத போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் தள்ளி இந்த போல்டை இது மாதிரி அந்த ஒயரில் சிவி கனெக்ட் பண்ணிவிட்டு அதை இது மாதிரி போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஒரு 2ஆவதாக பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஹோலில் இது மாதிரி ஒரு வால் தகடு, ஆஷா பிளேடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து இது மாதிரி மேலே இருக்கிற பெயிண்ட்டை சுரண்டி எடுத்துடலாம். அதை வந்து இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு துண்டு எல்லோ ஒயர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இன்னொரு போல்டு வச்சுருந்தீங்களா, 2 போல்டு வச்சுருந்தோம். அதில் இன்னொரு போல்டில் இது மாதிரி ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் போல்டை கீழே இருந்து மேலே விட்டுட்டு இந்த பிளேட்டை இந்த வால் தகடை இது மாதிரி வச்சு அதில் போல்டு போட்டு நல்லா டைட் வச்சிடலாம். தகடில் கனெக்ஷன் கொடுத்து அந்த எல்லோ ஒயர் இல்லைங்களா, அதை வந்து அந்த ஹோல் நம்ம கீழே ஏற்கனவே போட்டோங்களே இந்த பஸ்ஸர் வந்தது இல்லைங்களா, அந்த அதுக்கு வர்ற ஹோலில் வழியாக மேலே இந்த மாதிரி எல்லோ ஒயரை மேலே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸர்னுடைய எர்த் ஒயரான நீல ஒயரையும் நம்ம அந்த பேட்டரியிலேருந்து வந்த எர்த் ஒயரான பிளாக் ஒயரையும் ரெண்டுத்தையும் ஒன்றா முடிக்கலாம். அதாவது பேட்டரியிலேருந்து வர்ற எர்த் ஒயரையும் நம்ம பஸ்ஸர்லேருந்து வர்ற எர்த் ஒயரையும் அதான் மைனஸ் ஒயரையும் ஒன்றா கனெக்ஷன் பண்ணிடலாம். அதில் டேப் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியை நம்ம இப்படி தான் போடுவோம். இப்போ இந்த பேட்டரியை அழகாக வச்சு ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த பேட்டரியினுடைய இது மாதிரி முக்கால் பாகம் வர்ற மாதிரி ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி அதை இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி 2 கார்ட்போர்டை அளவு வச்சு வெட்டிக்கலாம். இப்போ அதில் வந்து க்ளூ வச்சு இது மாதிரி பக்கவாட்டில் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அதனுடைய எதிர்பக்கத்தில் இது மாதிரி ஒரு கார்ட்போர்டையும் ஒட்டிடலாம். அப்புறம் அந்த கீழே அந்த வால் தகடு நம்ம ஃபிட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தகடை அந்த பக்கம் வந்து இது மாதிரி ஒரு கார்ட்போர்டை சின்னதாக கட் பண்ணி அந்த வால் தகடுக்காக நடுவில் ஒரு ஹோல்ஸ் வர்ற மாதிரி இப்போ பென்சிலில் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி இப்போ நான் காட்டின மாதிரி இது மாதிரி பாஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை க்ளூ வச்சு ஒட்டிடலாம். இப்போ இதை வீடியோவில் காட்டுற மாதிரி க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த வால் தகடு தூக்கணும்னா அந்த கேப் வழியாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பா ஷேப்பில் வெட்டுறது. இப்போ அதனுடைய ஆப்போசிட் சைட்லேயும் இது மாதிரி ஒரு கார்ட்போர்டை வச்சு ஒட்டிடலாம். இப்போ இதனுடைய நடுவில் அந்த பேட்ரி ஃபிட் பண்ண போகிறீங்களா, அது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபிட் பண்ணுறதுக்காக இப்போ நான் வீடியோவில் கட்டுற மாதிரி 2 கார்ட்போர்ட் கட் பண்ணி இது மாதிரி 2 சைடில் ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியை நடுவில் சொல்லணும்னா கரெக்டாக பேட்டரி போய் அதில் ஃபிட் ஆகும். அதுக்காக தான் இந்த பாகத்தை ஓட்டுறோம். இப்போ மேல் பாகத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி அதில் வீடியோவில் 2 பாகமாக வெட்டிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இது மாதிரி க்ளூ வச்சு ஒட்டிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாகத்தில் இதில் தான் நம்ம அந்த ஒயர் ஏற்கனவே விட்டோம் இல்லைங்களா, ரெட் ஒயரும் எல்லோ ஒயரும் கனெக்ஷன் கொடுக்காம இருக்குது. அந்த ஒயர் தான் இதில் ஃபிட் பண்ண போகிறோம். அதில் வந்து இது மாதிரி சுவிட்சு, அந்த டிசி சுவிட்ச் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது போடுற மாதிரி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த டிசி சுவிட்சை போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஒயரும் ரெட் ஒயரும் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம அந்த சுவிட்சில் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ அதில் 2 லீடு இருக்கும் சுவிட்சில். அதில் வந்து ரெட் ஒயரை ஒரு லீட்லேயும் இன்னொரு எல்லோ ஒயர் இருக்குது பாருங்கள், அதை இன்னொரு லீட்லேயும் இது மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ஒயரை சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஏற்கனவே இருக்கிற நியூட்ரல் ஒயரை உள்ளே வச்சுட்டு இது மாதிரி மேலே வச்சு அதை ஒட்டிடலாம். இப்போ இதனுடைய அடிபாகத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா நம்ம ஒயர்லாம் அடிபாகமாக விட்டோம் இல்லைங்களா, அதை மறைக்கிறதுக்காக இது மாதிரி அடியில் ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி இதே மாதிரி கம் வச்சு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரூ நம்ம டோரில் வச்சு முடுக்கிறதுக்காக ஃபிட் பண்ணுறதுக்காக 4 ஹோல்ஸ் இது மாதிரி பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா நம்ம டோரில் வச்சு ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணால் நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம பேட்டரியை போட்டுக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணோடனே சவுண்டு வரும். ஏன்னா இது போய் அந்த கீழே நம்ம போட்ட போல்டில் ஃபஸ்ட்டு முத போட்டோன்னீங்களா, அந்த போல்டில் போய் இந்த பிளேட்டு டச் ஆகிறதுனால இது மாதிரி சவுண்டு வருது. இப்போ இதை வந்து நம்ம டோரில் ஏதாவது ஃபிட் பண்ணோம்னா, இப்போ ஒரு மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோர் வந்து வெளியே இருக்கும். அது மாதிரினா கொஞ்சம் நம்ம எல் ஷேப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக மடக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் நீட் விட்டு வெட்டினேன். சப்போஸ் இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து சாதா டோர், அதாவது ரூமில் வரும் இல்லைங்களா, அந்த டோரில் தான் ஃபிட் பண்ணி கட்ட போகிறேன். அது சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா ஈவனாக தான் இருக்கும். அதுக்காக நான் சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி எல் ஷேப்பில் வளைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை டோரில் ஃபிட் பண்ணுற மாதிரிங்க. இப்போ நான் அந்த வளைச்சது கூட எதுக்குன்னு தெரியும். இந்த டோர் வந்து சமமாக இருக்கும், அதனால் நான் இப்படி ஃபிட் பண்ணியிருந்தேன். ஒரு மெயின் டோரில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அப்போ நம்ம பெருசாக மடக்க வேண்டியதாக வரும். அதனால தான் இதில் சின்னதாக மடக்கியிருந்தேன். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இப்போ டோரை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும் பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணோடனே ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா ஆன் ஆகும். இது இப்படி தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதனுடைய ஓவரால் சர்க்யூட்டையும் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து ஒரு ஒயர் போயிட்டு நியூட்ரல் ஒயர் நேராக பெல்லில் கனெக்ஷன் ஆகுது பஸரில். அதுலேருந்து ஒரு ஒயர் போயிட்டு அந்த ஸ்க்ரூவில் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரூவில் கனெக்ஷன் ஆகுது. அடுத்தது பேட்டரியிலேருந்து ஒரு ஒயர் ஃபேஸ் ஒயர் போயிட்டு, அதாவது ப்ளஸ் ஒயர் போயிட்டு நேராக சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேருந்து ஒரு எல்லோ ஒயர் போயிட்டு நேராக அந்த பிளேட் நம்ம ஃபிட் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு போல்டு போட்டு அதில் ஃபிட் பண்ணிக்குது. இப்போ பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சுவிட்சை ஆன் பண்ணுவோம். இப்போ அந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிளேட்டை இந்த ஸ்க்ரூவில் டச் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸர் அடிக்கும். இப்படி தான் அதுலேயும் ஒர்க் ஆச்சு. இதில் உங்களுக்கு அதில் சப்போஸ் புரியலைன்னா நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.